all subscribers and new subscribers in new years, please நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். சரி, வீடியோ எண்டில் இருக்கிற அந்த லோகோ கூட வர வாய்ஸ் வர நீங்கள் டைசன்ஸ் கேளுங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஷேர் பண்ணி இந்த வீடியோ எல்லோரும் பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை டியான்ஸ், ஒரு வழியாக ட்ரிப்பு கிளம்பியாச்சு. அதுதான் மணி இப்போ வந்து கரெக்டாக 3 டைம் என்ன ஆகுது? 3:08 அதுதான் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் பைக்கில் போயிட்டு நம்ம வீடியோ பார்ப்போம். ஓகே, எங்களால் காலைல எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துருந்தேன். ஏன்னா செம்ம தூக்கம், செம்ம பனி வேறு. சென்னையில் தான் ரொம்ப வெயிலாக இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் கிராம சைடெலாம் செம்ம பனி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தூரம் போன அப்புறம் தான் எடுக்குது. புதுச்சேரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போ ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரி போக போகிறோம். சிதம்பரம் தான் போக போகிறோம். சிதம்பரத்தில் நடராஜர் கோயில் போயிட்டு அப்படியே பிச்சைவரம் ஃபாரஸ்ட்டை போகிறோம். இப்போ அப்படியே பாண்டிச்சேரி இந்திரா காந்தி அம்மா பாண்டிச்சேரியில் கூட போகிறோங்க. பாண்டிச்சேரி எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சிதம்பரம் தான். வாங்க போகலாம். நடராஜர் கோயிலுக்கு வந்து 4 வாசல் இருக்கான். அந்த 4 வாசலில் ஒரு வாசல் தான் இது. இந்த வாசல் இழுக்க போகிறோம். இது வந்து 3வது வாசல்னு நினைக்கிறேன். இது 3வது வாசல் தான் சொன்னாங்க. 3வது வாசல் கோயிலுடைய சிற்பங்கள், அந்த அம்சங்கள் எல்லாமே செம்மையாக தான் இருக்குது. நடராஜர் கோயில் உள்ளே போய் எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. சொன்னால் எடுக்கலை. இப்போ வந்து நடராஜர் கோயிலை பார்த்துட்டு முடிச்சிட்டோம். வெளியே வந்துட்டு நாங்கள் வந்து இப்போது பிச்சைவரம் ஃபாரஸ்ட் போய்ட்டுருக்கோம். மேங்கோ ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ளே போட்டிங் பண்ணுற அண்ணனே வந்து சொல்லுவாப்புல. நான் சொன்னால் நல்லா இருக்காது, அதனால தான் அவரே சொல்ல விட்டோம். நடுவில் எதனா பாட்டுக்கிட்டு வந்துச்சுன்னா ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். நடராஜர் கோயில் ப்ளஸ் வந்து இந்த பிச்சைவரம் ஃபாரஸ்ட்டு இன்னும் போல் நிறைய பிக்ஸ் வேணும்னா நம்ம கான்க்ளிக்ஸ் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஸ்டூடியோ பேஜில் நீங்கள் போய் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதோடைய இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா நம்மளோடைய இன்ஸ்டா ஐடியில் போயிட்டு நீங்கள் போய் பாருங்கள். பிச்சைவரம் ஃபாரஸ்ட் இன்னும் 6 கிலோமீட்டர்ஸ் சர்வே பண்ணிருக்கோம். இன்னும் 6 கிலோமீட்டரில் நம்ம பிச்சைவரம் ஃபாரஸ்ட் பிச்சைவரம் ஃபாரஸ்ட் வந்து எங்களை போய் கிடக்குன்னா கிள்ளி அப்படின்ற ஊர் தான் அந்த ஊரில் தான் வந்து இது லொக்கேஷன் ஆகிருக்கு. நீங்கள் அந்த ஊருக்கு வெளியூர் நம்ம வந்து அங்கே 20 ரூபா கொடுத்து இந்த பைக்கு ஆட்டோ போனால் 20 ரூபா கொடுத்து காரில் 50 ரூபா அது போனால் தான் உங்களால் உள்ளே போக முடியும். இல்லை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளி ஸ்டேட்லேருந்து வெளி ஊர்லேருந்து தான் வந்தால் இப்படி தான் நாங்கள் கூட இப்போ 20 ரூபா கொடுத்து தான் உள்ளே போகிறோம். ஒரு ஃபாரஸ்ட் வரதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கிள்ளை பேராட்சியிலேருந்து ஒரு டோக்கன் வாங்குவோம். 20 ரூபா அந்த டோக்கன். இந்த டோக்கன் நீங்கள் வாங்கினா தான் டோல்கேட் மாதிரி இது சின்னதாக டோல்கேட் போட்டு வச்சுருக்காங்க. அந்த டோல்கேட்டை நீங்கள் தாண்டணும். அதை வந்து உங்களுக்கு மறைச்சி அவங்களே கேட்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. இதை வச்சுக்கிட்டா தேங்க்யூ ஸோ மச் கிள்ளை ஊர்க்காரர்களே. வே டு போட் ஹவுஸ் ஆஃபீஸ். இங்கே தான் போட்டிங் இருக்குது. வே டு போட் ஹவுஸ் ஆஃபீஸ். இது நந்து போனாலே போலாம்டா.
மக்களே பிச்சைவரம் ஃபாரஸ்ட்னு சொல்லி ஏதோ ஒரு புட்டையை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அநியாயம். பிச்சாட்டுகளை என்றையாச்சு படகு பதிவு செய்யும் இடம் எவ்வளோனே போலவே இல்லை. வண்டி ஓரமுக்கு பார்க்கிங் போட்டு எல்லாரும் இயற்கை ரசிங்க. பிச்சைவரம் ஃபாரஸ்ட் வந்துட்டோம். இப்போ போய் போட்டிங் போக போகிறோம். போட்டிங் அங்கே தெரியுதா? அங்கே தான் நாங்கள் போட்டிங் போக போகிறோம். ஸோ வாங்க நம்ம போட்டிங் போகிறோம். இதெல்லாம் போட்டு தான் போகணுமா? இரா சீரை ஒன்று மாட்டேன். வாங்க போலாம். பிச்சைவரம் இங்கேயா? ஐயே தெரியலையே. டேய் நீ டிரைவர் சீட் உட்காந்து நானே டிரைவர் ஆகிடுவேன். சரி சரி. இங்கே வேற என்னென்ன படம் பார்த்துருக்காங்கண்ணா? அதுக்கு முன்னாடி பழைய படம் இதயக்கனி, சூரியன், சின்னவர், தசாவதாரம், சுப்பரியவாலா. இப்போ நம்ம எவ்வளோ தூரம் போவோம்? இது ஃபுல்லாக இது எல்லாமே சுற்றி பார்ப்போமா? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். ஏந்திர பரப்பளவு. ஓ 1 hour 1 கிலோமீட்டர். எல்லாம் சுற்றி பண்ண எவ்வளோ ஆகும்? ஒரு 3 மாதம் 2 மாதம் சுற்றி. ஓகேவா? கேரளாவில் செஞ்சு வருது. ஓ போட்டு அங்கே தான் போட்டோ அங்கே தான். இது 90 ரூபா கிடைக்கும் எனக்கு. ஓ ஒரு டிப்பு. ஒரே செடியாக தானே? இது செடின்னு தெரியல. சுரப்புன்னை. சிறப்புண்ணையா? தமிழில் சுரப்புன்னை, இங்கிலீஷில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இதெல்லாம் வேறு மற்றோட வேறு. இப்படி தான் இது இருக்கிறதுனால வந்து சுனாமியோட வேகம் வராது. ஓ தண்ணியோட வேகம் வராது. இதே தடுத்துரும். ஆமாம். இந்த சைடு கடல், இந்த சைடு ஊர். நல்லா அமைதியாக இருக்கு. ஆனால் இங்கே பறவைகள் இருக்காது. பறவைகள் அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். ஓ அதிகமாக வராது. இந்த கொக்கு, நாரை, அந்த மாதிரி வேடந்தாங்கல் மாதிரிலாம் இருக்காது. மிக விதை இந்த மாதிரியா? ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வந்து தான் முதல்லேருந்து நீட்டாக வரும். விதை நல்லா முருங்கைக்காய் மாதிரி நீட்டாக இருக்கும். ஆனால் லாஸ்ட்டாக இப்படி தான் வரும். லாஸ்ட் வேறு அதான் அது கிளையிலிருந்து வர வேறு. அந்த மாதிரி ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு.
தில்லை மரம் புதுசு புதுசாக இது பேர்லாம் ஆனால் மரம் மாதிரிலாம் பெருசு பெருசாக இருக்காது. பெரிய பெரிய சின்ன சின்ன கிளை மாதிரி குச்சி 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 குச்சியாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப வருஷத்து மரமாக இருக்கும். வளர்ச்சி கம்மியான வளர்ச்சி தான், சுலோவாக தான் வளரும். அது பெரிய பெரிய மரமாக இருக்காது. ஆமாம், இவ்வளோதான் லிமிட்டுனா அவ்வளோதான். இதுதான் லாஸ்ட்டு ஹைட்டு போகுது. ஆனால் கீழே ஃபுல்லாக களிமண் தான்ல. ஆமாம், சரி. எத்தனை வருஷமாண்ணா இது இங்கே இதுவாகிடுச்சு, இந்த மாதிரி சுற்றுலா பயணம் ஆயிடுச்சு? இதே கனி படத்தை எடுத்ததுலேருந்து அப்பத்துலேருந்து இதே கணின்ற படம் வந்ததுலேருந்து கொஞ்சம் அப்படியே ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணன் தான் நம்மளை வந்து சேஃபாக கூப்பிட்டு போகிறாரு. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? செல்வம் அண்ணன் தான் நம்மளை சேஃபாக கூப்பிட்டு போகிறாரு. அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ். ஒன்றும் முடியல, அதான் மட்டும் போட்டோம். ஒரு படத்தையே போட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு கையில் செம்மையாக அடிக்குது. இந்த வேலை எனக்கு போகிற வழியெல்லாம் பாருங்கள். அளவுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து வீடியோவில் பண்ணியிருக்க மாட்டோம். எக்ஸ்ப்ளோரேஷன் ஏன் பண்ணலன்னா அங்கே வந்து ஸ்டில் கேமராவில் அந்த டிஎஸ்எல்ஆர் டைம் சரியாக இருந்துச்சு. ஸோ அதனால் பண்ணியிருக்க மாட்டோம். பிக்சர்ஸ் வேணும்னா நம்ம கான்டாக்ட் ஸ்டூடியோ பேஜில் இருக்குது. அதை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக்சர்ஸ் நடக்கவும் முடியல, நம்பிக்கையும் குறையல, ஜெபித்தேன் எழுந்தேன் அம்மாவோட அருகில, செஞ்ச பாவம் உறுத்துது என்னுடைய மனசுல, மண்டியிட்டு அலனுமா அம்மாவோ மடியில, அம்மா வந்துட்டோம் வந்துட்டேன் நெருங்கி வந்துட்டோம், அந்த நாகப்பட்டணம் கடந்து வந்துட்டோம், அம்மா வந்துட்டோம் வந்துட்டேன் நெருங்கி வந்துட்டோம், நாகப்பட்டணம் கடந்து வந்துட்டோம், கடலோர வெள்ள கோபுரம் அதை பார்த்ததுமே ஆனந்தத்தில் அழுகதா வரும், ஏத்தி வச்ச மெழுகு வட்டி எரியுதம்மா ஒன்ன சுத்தி, பாட வந்தேன் உம்மை பற்றி பிறந்ததம்மா நல்ல புத்தி, மெழுகு ஒளியில் பார்த்தேனம்மா முகத்தை, எல சிறுவனுக்கு கொடுத்திடம்மா ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடம்மா ஏத்தி வச்ச மெழுகு வத்தி எரியுதம்மா ஒன்ன சுத்தி. வேளாங்கண்ணி எக்ஸ்பிளைன் முடிஞ்சிச்சு. அவன் தான் தஞ்சாவூர் ரூம் புக் பண்ணுறான். தஞ்சாவூர் ரூம் புக் பண்ணதுக்கு 1260 ஆயிடுச்சு. வித்தவுட் ஏசினா உங்களுக்கு வந்து 1040 கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ மேக் மை ட்ரிப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து அவங்களுக்கு நம்ம விளம்பரம் பண்ணல, நான் அதில் பண்ணேன், அதனால் நான் சொல்கிறேன். அவள் தான் தஞ்சாவூர் ரூம் தான். ரூம் ஆம்பியன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி நான் இந்த ரூமுக்கு வந்திருக்கேன், இதே மாதிரி பிரச்சனை இல்லை. ஆனால் என்னால் தஞ்சாவூர் அந்த விழாக்கை போட முடியல, அதுக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பாயிடுச்சு. இன்னும் மரம் வச்சு சாட்டம் தஞ்சாவூர் கோயில் பார்த்துட்டு அதுக்கு போலீஸ்காரங்க வந்து சந்தேகம் வந்து பிடிச்சி விசாரிச்சாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். திரும்பி வந்து தஞ்சாவூர் பஸ்ஸில் வந்து வாட்டர் கேன் வாங்க, டிஃபன் வாங்கிட்டு வாட்டர் கேன் வாங்க, திரும்பி பிடிச்சி அந்த ரோட்டில் விட்டு வச்சு ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல் ரூம் எடுத்து வந்து நாங்கள் விசாரித்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தோம். எங்களை வந்து சந்தேகப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சரி, அது அவங்க வேலை, நம்ம அவங்க எதுவும் தப்பு சொல்ல முடியாது.
இருந்தாலும் வந்து சப்போஸ் நாலு பின்ன போலீஸ்காரங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்போஸ் இன்னும் சந்தேகம் தேவைன்னா அவங்க உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபோட்டோ கேட்டாலே அவங்களே வந்து ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணுவாங்க. நட் ரோட்டில் நிற்க வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி தப்பாக இருக்கும். இது என்னுடைய வந்து பர்சனல் அட்வைஸு. கொஞ்சம் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வெளியூர்லேருந்து உங்கள் ஊருக்கு வரோன்னா நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு நீங்களே பாருங்கள். ஒரு அக்கேஷன் ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு தடவை கேட்டீங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் திரும்பி உங்களை ஃபாலோ பண்ணுறோமே நீங்கள் திரும்பி வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கேட்டால் நாங்களே கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபோட்டோ கேளுங்க, நாங்கள் கொடுக்குறோம், வாட்ஸ்அப் பண்ணுறோம். ஏன்னா எங்ககிட்ட எங்கள் ஃபோட்டோ எல்லாமே இருக்க போகிறதில்ல, நாங்கள் எங்கெங்கெல்லாம் வரோம் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதனால் இந்தமாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து ராமேஸ்வரம் தூத்துக்குடி போகிற ராமேஸ்வரம் தனுஷ்கோடி போகிற அந்த ட்ரிப்பே கேன்சல் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் திருச்செந்தூர் முடிச்சு ட்ரிப்பை சீக்கிரம் முடிக்கலான்ற ஒரு பிளான் வந்துருச்சு. இந்த ஒரே ஒரு விஷயத்தினால ஒரு ட்ரிப்பரை, ஒரு ரைடரை, ஒரு தமிழ்நாட்டுக்காரன் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், போலீஸ்காரங்க பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கள். தேங்க்யூ.